அப்ப அந்த சபை என்பது இந்த கட்டடத்தை குறிக்கிறதா? எதை குறிக்கிறது? நாம் தான் சபை. ஏன்னா நம்ம நிறைய குடும்பங்கள் ஒன்று சேர்றோம். அப்ப அந்த ஒரு மனது எந்நேரமும் ஒரு மனது இருக்குமா? வேறு சிந்தை வரும் இல்ல? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாகி, ஹல்லேலூயா, வேற வேற சிந்தை இல்லாம எல்லாம் ஒரே சிந்தைக்குள்ள வரணும். ஆமென். இன்னைக்கு சபையாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே. ஆமென். கண்டிப்பா நம்ம எழும்பியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு கட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த நோக்கத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, முன்னாடி நான் ஜெபித்த மாதிரி என்னால ஜெபிக்க முடிகிறதா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதியில நீ இருந்த மாதிரி, அந்த ஆதியில இருந்த அன்புல ஏதோ ஒரு குறை இருக்கு மகளே. இல்ல பேரளவுல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா இன்னைக்கு நம்ம ஒரு மனம் திரும்புதல் வரணும். என்னுடைய சபைக்கு நான் ஒரு ஒளியாய் எழும்பி பிரகாசிக்க என்ன அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சபையை குறித்து தான் நம்ம உங்கள் மத்தியில் ஆண்டவர் பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொன்னார். இந்த நாளிலும் ஏசாயா 52 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து, சபையை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேச போகிற காரியங்களை ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா என்னோடு பேசுங்க. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் செயல்படட்டும். அப்பா, நான் வேற யாருக்கோ நான் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ள வார்த்தை. இன்னைக்கு நீங்கள் என் கூட என்ன பேசணும்னு சித்தமாக இருக்கிறீங்களோ அப்பா, என்னோடு பேசுங்க. என் இருதயத்தை நான் திறந்து கொடுக்குறேன் ஆண்டவரே. வேறு சிந்தைகள் இல்லாதபடி, எந்த ஒரு தூக்கத்தின் ஆவியும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதபடி ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு உற்சாக மனதோடு உம்முடைய வார்த்தையை கேட்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே. இந்த சீயோன் என்று சொல்லும்போது யார்? சீயோன்னா யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சீயோன் என்றால் முதலாவது அது எதை குறிச்சது அப்படின்னா, எருசலேமில் உள்ள ஒரு மலையை குறித்தது தான் சீயோன். இது நாளடைவில் எப்படி மாறினதுன்னா, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 7 நம்ம எடுத்து வாசிச்சோன்னா, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஆமென். தாவீது ராஜாவா இருக்கும்போது அவர் ஒரு நகரத்தை கைப்பற்றுகிறார். அந்த நகரம் எதா மாறினது? தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ மலைக்கு சீயோன் பேர் இருந்தது. இது கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா தாவீதின் நகரம், அந்த ஒரு நகரமே எருசலேமை குறிக்கிறதாக, சீயோன் அந்த நகரம் முழுவதையும் குறிக்கிறதாக மாறினது. இது அப்படியே நாளடைவில் எருசலேமை எப்படி கூப்பிட்டாங்க? சீயோன் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டாரு. இது இப்படி நாளடைவில் எப்படி மாறினது அப்படின்னு பார்த்தோன்னா, சங்கீதம் 132 13 14 வாசிங்களேன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சீயோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். தேவன் அந்த நகரத்தை, சீயோன் என்று சொல்லும்போது நான் சொன்னேன், அந்த எருசலேம், அந்த நகரம் முழுவதையும் ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டாராம். எதற்கு அப்படின்னா, அவர் வாசம் பண்ணும்படியாக, அவர் தங்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ சீயோன் என்பது எது? தேவன் தங்குகிற ஒரு இடம். இப்போ புதிய ஏற்பாட்டில் சீயோன் என்பது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எபிரேயர் 12:22 நம்ம வாசிங்களேன். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும், அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும்
யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். போதும். இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் சீயோன் என்பது எதை குறிக்குதுன்னா, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. ஹல்லேலூயா. அப்போ சீயோன் எருசலேமை குறித்தது, இன்னைக்கு எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபை என்பது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சபை என்பது என்ன? நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சபையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த சபை என்பது இந்த கட்டடத்தை குறிக்கிறதா? எதை குறிக்கிறது? நாம் தான் சபை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் தான் சபை. ஆமென். ஹல்லேலூயா. சபை என்றால் என்ன? சபை எதற்காக ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார்? ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அதை தான் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்துருக்கிறாரு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லை, எத்தனை பேர் எனக்கு சபைனா ரொம்ப இஷ்டங்கன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பிரியப்படுறதை விட ஆண்டவர் சபை மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ரட்சிக்கப்பட்டவர்களை எல்லாம் எங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாரு? சபையில் கொண்டு வந்து சேர்த்துட்டார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். உடனே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஏன் நம்மளை சபையில் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? ஏன் கொண்டு வந்திருக்கிறாரு? சபைக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வந்தேங்க, வந்தப்போ எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கிறேன், அதே கோவ குணம், அதே எரிச்சல், அதே பேர், அதே வறுமை, அதே பிரச்சனையில் தான் நான் இருக்கிறேன் இன்னமும் சொல்கிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருமே இல்லையா? ஹல்லேலூயா. இதுதான் சபை ஏற்படுத்தப்பட்டதின் நோக்கம். ஆமென். அப்போ சபைக்குள்ள வந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை மன்னித்தார், தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார், நம்ம பாவங்களெல்லாம் கழுவினார், இல்லை நம்ம குணங்களெல்லாம் மாற்றினார், நம்மளை உயர்த்தினார். ஏதோ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் தரல, என்ன கொடுத்தாரு? சமாதானம் கொடுத்தார், சந்தோஷம் கொடுத்தார். சமாதானம் கொடுத்தாருன்னு சொல்றவங்களா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் பொருளாதாரத்தில்? ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய கடன் பிரச்சனையை ஆண்டவர் மாற்றினார்? நல்லா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். இதற்காகவே ஆண்டவர் எதை ஏற்படுத்தி இருக்கிறார்? சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். சபை என்றால் என்ன என்பதற்கு ஒரு 4 வேதாகம வசனத்தை சொல்ல நீங்க எழுதி மட்டும் வைத்துக் கொள்ளுங்க, நம்ம இப்ப வாசிக்க வேண்டாம். முதலாவது சபை என்பது என்ன? 1 பேதுரு 2:9 சொல்லியிருக்கு. சபை என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அவருக்கு சொந்தமான ஜனம், ஒரு பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். 2வது பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12:27 பார்த்தோம்னா கிறிஸ்துவின் சரீரம். சபை என்னது? ஏசபாவோட சரீரம். கிறிஸ்து அதுக்கு தலையா இருக்கிறார். நம்மெல்லாம் என்னவா இருக்கிறோம்? அவயவங்களா இருக்கிறோம். நீங்க என்ன அவயவமா இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன். நான் கையா இருக்கிறேங்க, நான் கண்ணா இருக்கிறேங்க சபைக்கு, இல்லை நான் காலா இருக்கிறேங்க. என்னவா இருக்கிறீங்க நீங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நான் இந்த சபையில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. எதற்காக என்ன வச்சிருக்கிறாரு? சும்மா வந்துட்டு கொஞ்சம் சேரை கொஞ்சம் அழுக்காக்கிட்டு தொடச்சி விட்டுட்டு போகிறதுக்கா? எதுக்காக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அவர் ஒரு பெரிய சித்தத்தோடு தான் ஆண்டவர் இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நீங்கள் இந்த இடத்துல வர்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் சபைக்குள்ளே வர்றது உங்களுக்கு ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாமல் சபைக்கும் ஆசீர்வாதம், தேவனுக்கும் ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். 2வது பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12:27 சொல்லும் போது நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். 3வது பாருங்க, எபேசியர் 5:26-27 சொல்லப்பட்டிருக்கு. மணவாட்டியாகிய சபை, அதாவது கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிள்ளையற்றதுமான மகிமையுள்ள சபை. ஆண்டவர் சபையை பார்க்கும்போது என்ன சொல்லிடுறாரு? சபை என்னதான்? கிறிஸ்துவின் மணவாட்டி, பரிசுத்தமான சபை, பரிசுத்தமானவர்களாக கரை திரை எதுவுமே இல்லாமல் ஒரு மகிமையுள்ள சபையாக தான் ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்துக்கு நேராக போயிட்டே இருக்கிறோம் சொல்கிறவங்க எல்லாம் நல்ல சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுவோமா?
ஹல்லேலூயா. நான்காவது காரியம் எபேசியர் 2:19-20 பார்த்தோம்னா, சபை என்பது என்ன? அது தேவனுடைய குடும்பம். ஆமென். அந்த குடும்பத்தை காட்டிலும் நம்ம எல்லாரையும் ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அதுதான் என்ன குடும்பம்? சபை. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா நீங்கள் யாரை நீங்கள் கூப்பிடுறீங்க? முதலாவது சபையை கூப்பிடுறோமா? இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஆண்டவர் ஒரு சபை குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். அதனால நான் என் உறவினர்களெல்லாம் விட்டுட்டேன்ப்பா, அவங்ககிட்டலாம் பேசுறது இல்லை, சபையை மட்டுமே நேசிக்கிறேன். அப்படி இல்லை. இல்லை, நம்ம இருக்கிறோம், குடும்பத்தை நம்ம நேசிக்கணும். எதற்காக நேசிக்கணும்? அவர்களையும் கர்த்தர் பக்கமாக கொண்டு வரணும். அதற்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு வச்சிருக்கிறார் குடும்பத்தில். ஆனால் நம்மை சபையாகிய ஒரு பெரிய குடும்பத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். சபை ஏற்பட்டதின் நோக்கம் என்ன? சபைனா என்ன நம்ம பார்த்தோம். சபையை எதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார்? ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். எபேசியர் 4:11-13 வசனம் வரைக்கும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. சபையை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்? இல்லை, ஃபஸ்ட்டு காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. அப்போ எதில் ஒரு மனதோடு நம்ம இருக்கும்படியாக? தேவனை பற்றும் அறிவிலும் விசுவாசத்திலும் ஒரு மனம் உள்ளவர்களாக. ரெண்டாவது காரியம் பாருங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். ஆமென். நம்மளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சபையில் கொண்டு வந்து உருவாக்கிட்டே இருக்கிறார். பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம். நம்ம எடுத்தோடனே எல்லாரும் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிட்டோமா? ரட்சிக்கப்பட்ட உடனே நான் அப்படியே மாறிட்டேங்க, தேவதூதரை போல மாறிட்டேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருமே இல்லை. இல்லை, இன்னமும் நம்ம என்ன பண்ணுறோம்? பரிசுத்தமாக்கிட்டே இருக்கிறோம். சபை என்பது ஒரு பெரிய குடும்பம்னு நம்ம சொன்னோம். இல்லை, உங்கள் குடும்பத்தில் சண்டையே வரல அப்படின்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க. என் குடும்பம் எப்பயுமே ஒரு பரலோகமாக இருக்குங்க, ஒரு சண்டையே இல்லைங்க, ஒரு பிரிவினையே இல்லைங்க, வாக்குவாதமே இல்லைங்கன்னு யாராவது இருக்குமா? இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, சபையில் வந்து பலதரப்பட்டமான மக்கள் வரோம், பல குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வரோம், பல மொழி பேசுகிறவங்க வரோம், பல ஜாதியை சேர்ந்தவங்க வரோம். இப்போ சபைன்னு ஒரு குடும்பத்துக்குள்ளே வரும்போது, என்னங்க இந்த சிஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்காங்க, வருமா வராதா? சொல்லுங்க பார்க்கலாம். வருமா வராதா? பரிசுத்தவான்கள்லாம் சொல்லுங்க, வரமா வராதா? பிரச்சனை வரும். இல்லை, கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம நிறைய குடும்பங்கள் ஒன்று சேர்றோம். அப்போ அந்த ஒரு மனது எந்நேரமும் ஒரு மனது இருக்குமா? வேறு சிந்தை வரும். அவங்க போடுற ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிக்காது, நான் போடுறது அவங்களுக்கு பிடிக்காது, நான் பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. சில நிறைய காரியங்கள் இந்த மாதிரி வேற்றுமையான சிந்தனைகள் வரதான் செய்யும். அப்போ அதுக்கும் வெளியில் இருக்கிறதுக்கு என்னங்க வித்தியாசம்? சபைக்குள்ளேயும் அதே பிரச்சனை தான். வெளிதான் பிரச்சனை நினச்சேன், உள்ளே இதே பிரச்சனையா அப்படி கேட்குறீங்களா? இல்லை, ஆண்டவர் இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்மளை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும் தான், ஆனால் ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். என்ன பேசுவார்? அவங்க இந்த சிஸ்டரோட போய் ஒப்புரவாகுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். விட்டு கொடுக்குற குணத்தை சொல்லி கொடுப்பார், அன்பை சொல்லி கொடுப்பாரு. குழுவாக சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்யும் போது அந்த டீம் ஒர்க்கை சொல்லி கொடுப்பாரு. நான் என்னோட யோசனை மட்டும் இல்லை சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத செய்வோம். ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொல்கிறத தான் செய்யணும்னு நினச்சா குடும்பம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. குடும்பத்தில் எப்பயும் அப்பா வந்து நான் சொல்கிறது தான் செய்யணும், நான் சமைக்க சொல்கிறது தான் சமைக்கணும், நான் சொல்கிற டைமுக்கு தான் தூங்கணும் அப்படின்னு அவர் எந்நேரம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தால் வீடு எப்படி இருக்கும்? வீடு எப்படி இருக்கும்? பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்கள், எப்படி இருக்கும் வீடு? ஐயோ, இந்த அப்பா பேசாமல் ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், வீட்டுக்கு வரவே வேணாம், இல்லை அப்படி நினச்சிடுவோம்ல. அப்படி இல்லை. இல்லை,
அப்போ அந்த சபை என்ற அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே வரும்போது ஒருத்தருடைய ஆசை இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாகி ஹல்லேலூயா வேற வேற சிந்தை இல்லாமல் எல்லாம் ஒரே சிந்தைக்குள்ளே வரணும். ஆமென். ஆரம்பத்தில் அது வராது தான். ஆனால் நம்ம அப்படியே வர சபைக்கு வர ஊழியங்களில் கலந்து கொள்ள ஆண்டவர் நமக்குள்ள அந்த சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்குற சுவாபங்கள் ஹல்லேலூயா அந்த சுவாபங்களில் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். எது வரைக்கும் உருவாக்குறாரு? பூரண புருஷராகும் வரை. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான அந்த கிறிஸ்துவின் சாயல் அவரை போல நான் மாறணும். நம்மெல்லாம் அவரை போல மாறிட்டோமா? ஏசப்பாவை போல இல்லை, வரவே இல்லை. ஒரு 5% வந்துட்டோமா? எத்தனை பேர் ஒரு 5% வந்துட்டாங்க? யாருமே இல்லையா? ஒரு அம்மா கையை தூக்குறாங்க, இல்லை அவங்களுக்கு கிளாப் பண்ணிடுவோம். இந்த கண்ணு தெரியாத அக்கா கையை தூக்குறாங்க, இந்த முன்னாடி டெய்ஸி ஆண்டி. ஹல்லேலூயா ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் சபையை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். நம்ம உள்ளக்க வந்துட்டு போகும்போது அவங்க சொல்லணும், வெளியில் உள்ளவங்களாம் பார்க்கணும், எங்க எப்படி இவங்க கோவக்காரங்களா இருந்தாங்க, இப்போ பாருங்களேன் எவ்வளோ சாந்தமாக பேசுகிறாங்க. முன்னாடிலாம் தெருவில் சண்டைனா அந்த அக்கா முதலாக வந்துடுவாங்க, இப்போ ஆளையே காணுமே அப்படிலாம் சொல்கிறாங்களா நம்மளை பார்த்து? ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த உருவாக்குற இடமாய் சபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. சீர் பொருந்துதல்னா என்ன நினைக்கிறீங்க? சீர் பொருந்துதல் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சீர் பொருந்துதல் சீர்படுறது, குணங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சீர் பொருந்துதல்னா சீர்படுத்துதல், கற்றுக்கொள்ளுதல். நம்ம சபைக்குள்ளே வரும்போது அந்த கற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? அதுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு சீர் பொருந்துதல்னா பயிற்சி பெற்று முழுமை அடைதல். அப்போ சபை என்பது நமக்கு என்னன்னா அது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி. எத்தனை பயிற்சி நம்ம பெறுறோம் இல்லை? பாஸ்டர் நமக்கு நிறைய ட்ரைனிங் நடத்துகிறாங்க, அந்த இவாஞ்சலிசம் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் எல்லாம் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சபைன்றதே என்னது? பயிற்சி பெறுகிற இடம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஹல்லேலூயா? அப்போ சீர்படுத்தப்படுறோம்னா என்ன பண்ணுறோம்? பயிற்சி பெற்று முழுமை அடைகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் முழுமை அடைய நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? ஒப்பு கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்குறீங்க? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே வரும்போது ஐயோ யாரும் என்னை எதுவுமே சொல்லிடக்கூடாதுங்க, பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அடுத்த வாரம் சபைக்கு ஆள் இருக்காது. எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கோம்? இல்லைனா அந்த ஆவிக்குரிய தாய் தகப்பன் எனக்கு சொல்லட்டும், என்னை தயவா கொட்டட்டும், நான் ஏதாவது தப்பு பண்ணும்போது அவங்க என்னை திருத்தட்டுமே. இல்லை வீட்டில் நம்ம அப்பா திட்டினா நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அப்பாவே வேணான்னு அடுத்த வீட்டுக்கு போயிடுறோமா? இல்லை நம்மளை நேசிக்கிறனால தான், நேசிக்கிற தகப்பன் தான் என்ன பண்ணுறாங்க? சிட்சிக்கிறாங்க. அப்படி போல தான் அந்த சீர் பொருந்துதல் என்பது சபைக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க அந்த சீர்படுத்தப்படுறதுக்கு? ஆமென். நம்ம சீர்படுத்தப்படும் போது தான் எங்கே போய் சேர முடியும்? பரலோகத்துக்கு போய் சேர முடியும். ஆமென். இடையிலேயே பாதியில் ஐயோ இதுக்கெல்லாம் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. அப்போ சபையானது பக்தி விருத்தி அடைவது. அப்போ என்னென்ன காரியம் சபைக்குள்ள நடக்குதுன்னா, சீர் பொருந்துதல் நடக்குது, பக்தி விருத்தி உண்டாகிறது, தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஒரு பக்தி வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம எங்க கற்றுக்கொள்கிறோம்? சபைக்குள்ள கற்றுக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் சுவிசேஷ ஊழியம் சபைக்குள்ள நடக்கிறதா? நம்ம சபையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜபமும் ஊழியமும் இதுதான் சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 5 விதமான ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்னென்ன ஊழியம்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சிலரை சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர்கள். இவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? சபைக்குள்ளே இருக்கிறாங்க. ஆமென். நம்ம இப்போ டிவி ஆன் பண்ணால் மீடியாவில் போனோன்னா ஏகப்பட்ட ஊழியக்காரங்களை நம்ம பார்க்குறோம், நிறைய இவாஞ்சலிஸ்ட் பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். சில நேரம் என்ன பண்ணுறோம்? அப்படியே பார்த்து அப்படியே அந்த பக்கம் போயிடுறோம். அப்படி இல்லாதபடி இந்த 5 ஊழியங்களும் எங்கே நடக்குதுன்னா சபைக்குள்ளே நடக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சபையில் ஆண்டவர் உங்களையே அநேகரை அப்போஸ்தலராக ஏற்படுத்துவார், தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்துவார், போதகராக ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த சபைக்கு என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா? சபைன்னு சொல்லும் போது ஏதோ அந்த சர்ச்சு பாஸ்டருங்க
அவங்க அந்த நோக்கத்தில் போகிறாங்க, நாங்கள் ஏதோ வந்து போகிறோம், அப்படி இல்லை. சபை என்பது யார்? நம்ம தான் சபை. அப்போ நம்ம ஆவிக்குரிய நிலையை இன்னைக்கு யோசித்து பார்க்க போகிறோம். நான் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம், நான் இந்த சபையில் வைக்கப்பட்ட நோக்கத்தை நான் நிறைவேற்றுறேனா? என் ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்கிறார். ஏசாயா 50, நம்ம முதலாவது வாசிச்சோம்ல, அந்த வாசனத்தை எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா 52வது அதிகாரம் 1-3வது வசனம். அதில் முதலாவது வசனத்தை வாசிங்களேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே. ஆமென். ஆண்டவர் நம்மை பார்த்துன்னு சொல்றதை விட என்னை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழும்பு. ஏன் ஆண்டவர் எழும்புன்னு சொல்றாரு? சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்கள, சும்மா ஏற்கனவே எழும்பி நிற்கிறவங்கள யாராவது எலும்புன்னு சொல்லுவாங்களா? இல்லை. அப்போ இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது, அதை தான் நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்க்க போகிறோம். எப்பயுமே பைபிளில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தை 2 தடவை சொல்லியிருக்கும். மெய்யாகவே மெய்யாகவே, இல்லை சில இடங்களில் பார்த்துருப்பீங்கல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலும்பு எலும்பு 2 தடவை சொல்லியிருக்கனால என்ன அர்த்தம்? ரொம்ப உறுதியாக ஆண்டவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நம்ம எழும்பியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அவசரமான நிலைமை. ஆண்டவர் நம்ம சபையை பார்த்து, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ உடனே என்ன பண்ணணும்? எழும்பணும். எழும்பி என்ன பண்ணணும்? உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்னைக்கு நம்ம வல்லமை உடையவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த வல்லமையை தரித்திருக்கிறோமா? ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வல்லமை உள்ளவர்களாக இருந்தாதான் கிறிஸ்துவின் அந்த வல்லமையை, ஆவியானவருடைய வல்லமையை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். நானே ஒரு அனல் இல்லாமல், குளிர் இல்லாமல், ஒரு மந்தமான நிலைமையில் இருந்தேன்னா எப்படி இந்த திருநகரில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம அதை சிந்தித்து பார்க்க போகிறோம். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரம் என்று சொல்லும்போது ஒரு பரிசுத்தம். அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நாம் தரித்தவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. அடுத்து பாருங்க, தூசியை உதறி விட்டு எழுந்திரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தூசியை உதறி விட்டு எழுந்திரு. தூசி என்று சொல்லும்போது அது என்னுடைய பாவ வாழ்க்கையா இருக்கலாம், இல்லைன்னா அது ஏதாவது ஒரு பாரமா இருக்கலாம், ஒரு வியாதியோ, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கஷ்டம், அதனால நான் விழுந்து போயிருக்கலாம், அதனால நான் தூங்கி கொண்டு இருக்கிற நிலைமையில இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு இப்போ நம்மளை பார்த்து? எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை நீங்கள் சோதித்து நீங்கள் பார்க்க போறீங்க. நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட என்ன விரும்புகிறார்? ஹல்லேலூயா. அதை பார்த்தீங்கன்னா, எருசலேமே வீற்றில் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இன்னைக்கு ஏதோ ஒரு கட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இது யாரை பார்த்து சொல்லியிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தது நிமித்தமாக பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அப்போ அவங்க இருந்த எருசலேமில் இருக்கும்போதே ஆண்டவரை அவங்க மறந்து போனாங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்கள எங்கே ஒப்பு கொடுத்தார்? சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் அவங்க ஆண்டவரை தேடி இருப்பாங்களா? என்ன பண்ணியிருப்பாங்க? மொத்தமாக மறந்துட்டாங்க. ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு செத்தவர்களாக, தூங்கினவர்களாக மாறி போனாங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றார், எழும்பு எழும்பு சீயோனே, மறுபடியுமாய் உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம், நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சின்ன விஷயம், நம்ம வல்லமை உடையவர்களாக இருந்தோம்னா நிச்சயமாகவே சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நான் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமையை தரித்தவர்களாக நான் இருந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். எப்படி இருப்பேன்? ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, என் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக, என் சபைக்கு பிரயோஜனமாக இருப்பேன். இப்படி ஆப்போசிட்டாக யோசிச்சு பாருங்களேன். நான் இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையில ஏதோ ஒரு இடத்துல விழுந்துட்டேன். அப்போ நான் எப்படி இருப்பேன்னா, பிரயோஜனமாக இருக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? உபத்திரவமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, சபைக்கு பிரயோஜனமாக நான் இருக்கேனா, இல்லைன்னா சபைக்கு, நான் சொல்ல விரும்பல, நீங்களே சொல்லுங்க, எப்படி இருக்கிறேன்? உபத்திரவமாக இருக்கிறேனா?
நான் ஏதோ மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறேன், இல்லைன்னா தேவையில்லாத காரியங்களை பேசுகிறேன். என்னங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை, ஏதோ ஒன்று நான் செய்துட்ருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்குள்ள பெருமை வந்துருச்சு, தாழ்மை இல்லை, ஏதோ ஒரு காரியம். பெருமை வந்தாலும் என்ன பண்ணிடுவோம்? நம்ம ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருவோம். இல்லை, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களே அவர் உயர்த்துகிறவர். ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம விழுந்து போயிருக்கிறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சபையாகிய நாம் அந்த வல்லமையை தரித்தவர்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எதற்காக நம்மளை இந்த சபையில் கொண்டு வந்தார்? அந்த நோக்கத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இல்லை சபைக்கு பிரயோஜனமாக இல்லாதபடி நம்ம இருக்கிறோமா? நாம் வல்லமை உள்ள சபையாக இருந்தால்தான் நம்ம சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், அப்படி தானே? எழுப்புதலை தாங்கப்பா, என் தேசத்தின் மக்கள் ரட்சிக்கப்படணுமே. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு சிந்தித்து பாருங்களேன். நம்ம பெரிய தப்புலாம் செய்யலை, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம விழுந்து போயிருக்கலாம். ஒரு சின்ன விஷயம், அது பாவமாக இல்லைன்னா கூட சில பேருக்கு பார்த்திங்கன்னா மன சோர்வு. இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா டிப்ரெஷன். ஏன் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம்? ஒரு பிரச்சனை வரும்போது அதை மேற்கொள்ள முடியல, உடனே மனசோர்வு. அந்த மனசோர்வும் கூட எங்கே நம்மளை என்ன பண்ணும்? ஆவிக்குரிய நிலைமையில் நம்மளை விழப்பணும். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். முன்னாடி நான் ஜெபித்த மாதிரி என்னால் ஜெபிக்க முடிகிறதா? முன்னாடி எவ்வளோ வேதம் வாசித்தேன், அப்படி என்னால் வேதம் வாசிக்க முடிகிறதா? நான் குறைவு பட்டிருக்கிறேன் நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் நினைங்க ஏதோ ஒரு காரியத்தில் நான் விழுந்து போயிருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு சிந்தித்து பார்த்த ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், எழும்பு எழும்பு சீயோனே, ஹல்லேலூயா, உன் வல்லமையை தரித்துக்கொள். அந்த வல்லமையை மறுபடியுமாய் தரித்து கர்த்தருக்காக பிரகாசிக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. 3 விதமான சபையை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றாரு. முதலாவது பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4-5 வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஆமென். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு. நீ நல்லா தான் ஜெபம் பண்ற, நல்லா தான் வேதம் வாசிக்கிற, நல்லா தான் ஊழியெல்லாம் செய்கிற, இப்போ லீடர்ஷிப் லெவல்லாம் வந்துட்டு நல்லா ஊழியம் செய்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆதியில் நீ இருந்த மாதிரி அந்த ஆதியில் இருந்த அன்புல ஏதோ ஒரு குறை இருக்குது மகனே. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். இன்னைக்கு அதை சிந்தித்து பார்ப்போமா? ஆதியில் நம்ம எவ்வளோ ஃபயராக இருந்தோம், எவ்வளோ அனலாக இருந்தோம். இல்லை ஜெபம்னு சொன்னால் ஆளாக வந்துடுவோம். இல்லை ஆவியில் நிறைஞ்சு பல மணிக்கணக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? ஆத்துமாக்களுக்காக கதறி இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆவியின் அனல் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறதா? ஆதியில் கொண்டிருந்த அன்புல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அடுத்த வசனத்தில் பாருங்கள். இனி இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து. எதை யோசிச்சு பார்க்கணுமா? எந்த இடத்துல இருந்து நான் விழுந்தேன், அன்னைக்கு நான் அப்படி இருந்தேன்னா எதனால் விழுந்தேன்ற அந்த காரணத்தை நீங்கள் இன்னைக்கு சிந்திச்சிங்கன்னா மறுபடியுமாய் அந்த இடத்தை சரி செய்து எழும்ப ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை யார் கேட்கணுமா? காது உள்ளவன் கேட்க கடவன். யாருக்கோ சொல்கிறாங்கங்க, எனக்கு இல்லைங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னு வைங்களேன். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆவிக்குரிய காரியத்தில் நான் 100% பர்ஃபெக்ட் நம்ம நினச்சிட்டோன்னு வைங்களேன். நினச்சாலே நம்ம என்ன பண்ணிட்டோம்? விழுந்துட்டோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். நான் இன்னும் வளரணும்ப்பா, இன்னும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையணும் ஆண்டவரேன்னு அப்படிப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் வசனத்தை கேளுங்க. ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. எலியா என்ற ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-8. அதை நம்ம வாசிக்க வேண்டாம். அதில் பார்த்தீங்கன்னா எலியா ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்பட்டார்னா பார்த்தீங்கன்னா கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்மேல் பர்வதத்தில் அவர் மட்டும் தனியாக நிற்கிறாரு. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லா ஜனங்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்பாக சவால் விடுகிறார். இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவர் சவால் விட்ட உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? அவருடைய ஜெபத்திற்கு பதில் தந்து வானத்திலிருந்து அப்படி அக்கினி கீழே விழுகுதான். இமேஜின் பண்ணி பாருங்க.
கதை மாதிரி பார்க்காதீங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பலி செலுத்துறதுக்கு அங்கே வச்சிருக்கிறாங்க, வானத்திலேருந்து அப்படி அக்கினி வந்து அப்படியே அந்த பலியை பச்சிட்டுட்டு போச்சான். அப்படிப்பட்ட அற்புதங்கள் இன்னைக்கு நடக்குதா? அவ்வளோ வல்லமை உள்ள எலியா இப்போ அந்த வசனத்தை வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா! இவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் என்ன வந்துச்சு? ஒரு விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை. எதனால வந்தது? மன சோர்வு. இப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரனுக்கு சோர்வு வருமா? வருமா? ஏன்னா எல்லாருமே நம்மெல்லாம் யாரு? பாடுள்ள மனுஷர்கள் தான். இல்லை, இவ்வளோ பெரிய வல்லமையாய் ஊழியம் செஞ்சு முடிச்ச கையோட ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது? ஏசபேல் என்ன பண்ணுறா? எலியாவை கொலை பண்ணுறதுக்கு அவள் ரெடியாக இருக்கிறான்னு நியூஸ் வருது. இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த ஆண்டவர் அந்த ஏசபேல்கிட்டருந்து காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்ற மாட்டாரா? நிச்சயமாக காப்பாற்றுவார். ஆனால் அவருக்குள்ள ஒரு பயம், ஒரு திகில். என்ன பண்ணுறாரு? என்னப்பா வாசிச்சோம்? சூறைச் செடியில் போய் படுத்துக்கிட்டாராம். படுத்துட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க, போதும் கர்த்தாவே, இதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டேன், நான் போராட மாட்டேன், என் ஜீவனை எடுத்துக்கோங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி சொல்கிறோம்? இல்லை, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, ஆண்டவரே எப்பா எனக்கெல்லாம் இதை தாங்கவே முடியாது, பேசாமல் என்னை எடுத்துக்கோங்கப்பா, நான் அந்த பரலோகத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரே. இல்லை, மன சோர்வு நம்மளை எங்கே கொண்டு போய் விடுது பார்த்தீங்களா? அப்போ எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் விழுகை என்று வருகிறது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் பாருங்களேன், அவர் என்ன பண்ணுறாராம்? தூதன் மூலமாய் தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா! நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புறீங்க? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா! அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. சரி, இவன் சோர்ந்து போயிட்டான், இவனுக்கு பதிலாக இன்னொரு ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவோம் அப்படின்னு ஆண்டவர் கண்டுக்காமல் போகல. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தட்டி எழுப்பி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன், நீ இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பேர் அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கு, உன்னை கொண்டு பெரிய ஊழியத்தை நான் வைத்திருக்கிறேன், நீ சோர்ந்து போகக்கூடாது. எத்தனை முறை ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு பாருங்க. இவனும் திரும்ப திரும்ப போய் படுத்துக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? திரும்ப திரும்ப தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் இன்னைக்கும் நம்மளை தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஆமென். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா! இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது? ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம விழுந்து போயிருக்கிறோமா? நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தோம், நல்லா ஓடிட்டு இருந்தோம், நல்ல வைராக்கியமாக இருந்தோம், யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்களே, இல்லை என் குடும்பத்தில் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இன்னைக்கு சோர்ந்து போய், ஆண்டவரே போதும் கர்த்தாவே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா! உன்னை கொண்டு நான் பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். ஆமென். அதை யாரை கொண்டு செய்வேன்? உன்னை கொண்டு தான் செய்வேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மளை எழுப்புவார். எழும்ப வேண்டியது யாரு? நம்ம தான் எழும்பணும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து எப்படியே நம்மளை எழுப்பிட்டு போயிடுவார் அப்படின்னு. அப்படி இல்லை. ஆண்டவர் அந்த வசனத்தில் பார்த்தோம், என்ன சொல்லியிருக்கிறார்? தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஹல்லேலூயா! உன் பாவமோ பாரமோ அதை எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? எழும்பணும் கர்த்தருக்காக வைராக்கியமாய். ஹல்லேலூயா! அவர் மேலே உள்ள விசுவாசத்தோடு இன்னமும் அந்த தூங்கி கொண்டிருக்கிற விழுந்து போன நிலைமையில இருக்கிறத ஆண்டவர் விரும்பலை. ஆமென். அவர் நம்மளை திரும்ப திரும்ப தட்டிகிட்டே தான் இருப்பார். ஆனால் எதுக்குமே நான் அசர மாட்டேன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்துருவார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கையாக நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு மகளே, அன்போடு சொல்கிறார், எழும்பு மகனே, உன்னை குறித்து நான் பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் எழும்ப ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! அடுத்து இன்னொரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அடுத்த வசனம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். போதும். இந்த இடத்துல பாருங்களேன், லவோதிக்கியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நிறைய காரியங்களை பாராட்டினாரு. உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியா நீங்க இருக்கிறீங்க. ஆனா பாருங்க, உங்க கிரியைகள்ல குளிரும் இல்லை அனலும் இல்லை. இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இல்லை. அங்கே கூப்பிட்டா அங்கே ஓடிடுவோம், இங்கே கூப்பிட்டா இங்கே போயிடுவோம் இல்லை. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை கர்த்தருக்கென்று வாழுகிறோமா? இன்னைக்கு இந்த நிலைமையை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தூங்கி கொண்டு இருக்கிற நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதலாவது நம்ம பார்த்தது விழுந்து போன சபை. இது பார்த்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கி கொண்டு இருக்கிற நிலைமை. இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை. இன்னைக்கு ஜெபிக்கலன்னா என்னங்க, இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இல்லை, எத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு நான் செய்த வேலைகள்லாம் உங்களுக்கு தெரியுமப்பா, எவ்வளோ வேலை, என் சரீரம் எவ்வளோ பலவீனமாக இருக்கு ஆண்டவரே, நாளைக்கு சேர்த்து ஜோம் பண்ணிடுறேன்ப்பா. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கிறீங்க? என் பலவீனம் உங்களுக்கு தெரியாதாப்பா? அதெல்லாம் என்னது? நிர்விசாரமான வாழ்க்கை இல்லை. ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோம் யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல எச்சரிப்பாக சொல்கிறாரு, ஒன்று அனலாக இருந்துருங்க, இல்லைன்னா குளிராக இருந்துருங்க. ரெண்டு படகுல நம்மளால் போக முடியுமா ஒரே நேரத்தில்? இல்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் உறவினர்களோ அவங்கள சந்தோஷப்படுத்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். சபைக்கு வந்தால் சபையில் அவ்வளோ பக்தியாக இருக்கிற மாதிரி நம்ம காமித்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்கு அது ஒரு பிரியமில்லாத வாழ்க்கை. ஆண்டவர் ரொம்ப எச்சரிப்பாக சொல்கிறாரு, அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வாந்தி பண்ணி போட்டுருவார், வேண்டவே வேண்டான்னு சொல்லிடுவார். அப்படி ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? யோசிச்சு பாருங்கள். ஆரம்பத்தில் அவ்வளோ பக்தியாக தான் இருந்தோம், ஆனால் இன்றைக்கி நம்ம பக்தி எப்படி இருக்கிறது? ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமா? இல்லை பேரளவில் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோன்னா இன்றைக்கி நம்ம ஒரு மனம் திரும்புதல் வரணும். எனக்கு இன்றைக்கி ஜெபிக்க விருப்பம் இல்லை, எனக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு முன்ன போல் எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் ஏதோ ஒரு காரியத்தில் ஆவிக்குரிய நிலைமையில் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆவிக்குரிய நிலைமையில் மட்டும் தூங்கணும்னு வைங்களேன், நம்மளால் எழும்பவே முடியாது இல்லை. அது அடுத்த ஸ்டெப் எங்கே கொண்டு போய் முடியும்? ஆவிக்குரிய மரணத்துக்கு தானே கொண்டு போய் விடுவோம். இன்னைக்கு எச்சரிப்பாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்படிப்பட்ட தூக்கத்தின் நிலைமையில இருந்தா ஆண்டவர் நம்ம இன்னைக்கு எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனாவை குறித்து பார்க்கிறோம். யோனாவை ஆண்டவர் எங்க போய் சொன்னாரு? நினிவேக்கு போய் அவருடைய சுவிசேஷத்தை சொன்னார். அந்த நினிவேல இருக்கிற பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பாவம் செய்தது நிமித்தமாய் நினிவேவை அழிக்க ஆண்டவர் சுத்தமாக இருந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணாரு? நினிவேக்கு போக மனசு இல்லை. தர்ஷீஷ்னு வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்கு கப்பலில் ஏறிட்டார். கப்பலில் ஏறினோடனே என்ன நடந்தது? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான், நீங்களே சொல்லிடுங்க என்ன நடந்துச்சு. பயங்கரமாக கப்பலில் புயல் காற்று கப்பல் பயங்கரமாக அலை மோதுது, கப்பல் மூழ்க போகிற சூழ்நிலை. அப்போ அந்த கப்பலில் உள்ள மாலுமிகள் மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் உள்ள பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து கீழே வீசுகிறாங்க, எல்லாத்தையும் கீழே தூக்கி போடுறாங்க. ஏன்னா அந்த பாரம்லாம் குறைஞ்சிருச்சுன்னா கப்பல் மூழ்காமல் இருக்கும்னு. ஆனால் இந்த யோனா என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கீழ்த்தட்டில் போய் நல்லா தூங்குறார். எது எப்படி இருந்தால் எனக்கு என்ன, யார் அழிஞ்சு போனா எனக்கு என்ன, நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் சொல் பேச்சு கேட்கவே மாட்டேன் இல்லை. எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் எவ்வளோ முறை நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார், இது இப்படி பண்ணு மகளை, இப்படி பண்ணு இல்லை. அப்படியே ஒரு தூங்கி கொண்டு இருக்கிற நிலைமை, அனலும் இல்லை குளிரும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? மகனே எந்திரின்னு தட்டிலாம் எழுப்ப மாட்டார். என்ன பண்ணுவார்? யோனாக்கு என்ன நடந்துச்சு? எல்லாரும் சேர்ந்து பேக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? கடலுக்குள்ளே தூக்கி வீசிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கடலுக்குள்ளே போயிட்டு மீனோட வயிற்றுல எத்தனை நாள் இருந்தார்? அது ரொம்ப சுகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்பயுமே சில நேரம் பைபிள் கதையை நம்ம கதையாகவே படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். யோசிச்சு பாருங்க, மீனோட வயிற்றுக்குள்ளே முள் இருந்திருக்கும், அழுக்கு இருந்திருக்கும். மீனை கழுவும் போதே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே எப்படிப்பட்ட நாத்தம் இருந்திருக்கும், எவ்வளோ வேதனையை அனுபவிச்சிருப்பார். யோசிச்சு பாருங்க, 3 நாள். அப்படிப்பட்ட வேதனை நமக்கு இன்றைக்கி வேணுமா? இல்லை.
ஆண்டவர் கூப்பிடும் போதே என்ன பண்ணிடணும், வந்துடணும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், ஏதாவது ஒரு சூழ்நிலையின் மூலமாவது எப்படியாவது கொண்டு வருவோன்னு சொல்லி ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் தள்ளுறார். அது ஒரு ஆண்டவரோட பனிஷ்மெண்ட்டாகவே இருக்குது இல்லை? மீனை என்ன பண்ணாங்க, வலை வீசி பிடிக்கிறாங்க. வலையிலேயே மீன் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். வலையில் வரலன்னா என்ன பண்ணுறாங்க, தூண்டில் போட்டு பிடிக்கிறாங்க. தூண்டில் போடும்போது என்ன ஆகும், மீனுக்கு குத்தும், கிளிக்கும், ரத்தம் வரும் இல்லை? யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொல்லும் போதே நாம் கீழ்ப்படிந்துட்டோன்னா இல்லை, அப்படிப்பட்ட அந்த தூங்கி கொண்டு இருக்கிற வாழ்க்கை, அனலும் இல்லாமல் குளிலும் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோன்னு வைங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் மறுபடியுமாய் நம்மை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ எனக்குள்ள ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை வந்துருச்சு ஆண்டவரே, எந்தோ ஒரு விருப்பம் இல்லாத வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, எதனால் எனக்கு வந்தது இந்த சூழ்நிலைமை, எதனால் வந்தது? ஒருவேளை என் பெருமையினாலேயோ இல்லை? ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரம் என்ன வந்துடும்னா, நம்ம நல்லா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நமக்கு பெருமை வந்துடும். என்ன பெருமைனா, ஐயோ நான் தான்ப்பா பெஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்பமாக நினைக்கிறேன். ஐயோ ஜெபம் கூட பண்ண மாட்டாங்களா, சே நான்லாம் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டா கூட சில நேரம் என்ன பண்ணிடுறோம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தேக்கத்துக்குள்ளே போயிடுறோம். நான் ஃபுல்லாக பர்ஃபெக்ட்னு நினச்சிட்டோன்னா அதுக்கு மேலே நமக்கு வளர்ச்சியே இல்லாமல் போகிறது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆமென். நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. அடுத்த சபையை நம்ம பார்த்தோன்னா, 3வது சர்தை சபைக்கு ஆண்டவர் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. இது இருக்கிறதுலே மோசமான நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போன நிலைமை. பேரளவில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது ஒரு பாரம்பரியமாக, ஒரு மத கிறிஸ்தவர்களாக சர்ச்சுக்கு போகிறாங்க, தசமாபாகம் கொடுக்குறோங்க, எல்லாமே செய்கிறோம். பேரளவில் பேர் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்துவை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சிந்தித்து பார்க்க விரும்புகிறீங்க, இயேசுவை போல என் குணாதிசயம் மாறி இருக்கிறா? இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுக்கு அநேக பேர் இருக்கிறாங்க. பெருமைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? உண்மையிலே நான் மாறி இருக்கிறேனா? ஆண்டவருடைய வல்லமையை நான் தரித்திருக்கிறத தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கி நான் பேர் கிறிஸ்தவனா சபைக்கு வந்துட்டு மட்டும் போயிட்டேன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த நிலைமையில தான் இருக்கிறேன். ஆமென். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோன்னா இளையகுமாரன் கதையில் பார்க்குறோம். அவன் என்ன பண்ணுறான், அப்பா கிட்ட எல்லாவற்றையும் வாங்கிட்டு என்ன பண்ணுறான், தூரமாக போயிட்டான். இப்போ அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. கொஞ்ச நாள் வரோம், ஆண்டவரை நல்லா பிடிச்சிக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பின்மாற்றம் வந்து ஒரு நாளில் வரவே வராது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், மாதத்துக்கு 2 நாள் சர்ச்சுக்கு போகிறாங்க. அது அப்படியே என்ன ஆகும், 2 வாரம் 1 வாரமாக ஆகும். அப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் கடைசியில் கிறிஸ்மஸ்க்கு போகிறாங்க, நியூ இயருக்கு போகிறாங்க. அந்த லெவலில் நம்ம போய் முடிஞ்சிருவோம். இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குது யோசித்து பாருங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சிந்தித்து பார்க்குறீங்க? ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பின்மாற்றத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் வந்து இதை ஒரு அவசரமான செய்தியாக தான் சொல்கிறார் உங்களை பார்த்து. நம்ம நிறைய நேரங்களில் ஒரு மாதிரி ஒரு நிர்விசாரமாக ஒரு மாயமானமான வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தால் ஒரு வாழ்க்கை, திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தா வேறு விதமான வாழ்க்கை. கேட்டால் நாங்கள் உலகத்தோடு ஒத்து வாழ்கிறோங்க. ஆண்டவர் அதற்காக நம்மளை அழைச்சார். யோசிச்சு பாருங்க, எதற்காக நம்மை அழைத்தார்? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவின் வல்லமை தரித்திருக்கிறது மட்டுமல்ல, என் மூலமாய் கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புறீங்க? இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் ஆண்டவருடைய வல்லமையை நாம் தரித்திருக்கிறோமா? இல்லை சரியான நேரத்துக்கு நம்மளால் ஆலயத்துக்கு வர முடிகிறதா? ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு பாருங்கள். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம குறைவுபட்டிருக்கிறோம்? தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க முடிகிறதா? ஆண்டவரை மனதார துதிக்க முடிகிறதா?
சில பேருக்குள்ள முறுமுறுப்பு வந்துடுது. சில காரியங்கள் பிரச்சனைகள் வரும்போது சபைக்கு வரதுல முறுமுறுப்பு, கசப்பு, வெறுப்பு, இதெல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, ஆவிக்குரிய நிலைமையில நான் ஏதோ ஒரு இடத்துல விழுந்து போயிருக்கிறேன், இல்லைன்னா நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன், இல்லைன்னா நான் மரித்து போயிருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய நிலைமையை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு நம்ம எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம விசுவாசிங்க எல்லாரும் இப்படி வரிசையாக நிற்க விட்டு ரெடி 1 2 3ன்னு ஒன்று நம்ம எல்லாம் குடுகுடுன்னு ஓடுறோம். அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டுருக்குறோம். ஆமென். நம்மளை சுற்றி நிறைய காரியங்கள் வருது. என்ன வருது? பாவம் வருது, பாரம் வருது. அவை எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா? நெருங்கி நிற்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? உதறி தள்ளிவிடணும். உதறி தள்ளிவிட்டு எதை நோக்கி ஓடணும்? விசுவாசை தொடக்கிறவர், முடிக்கிறவர். அவர் தான் நம்மளை முடிவு பரியந்தம் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி என்ன இருக்கிறது? மேகம் போன்ற திரளான சாட்சிகள். நமக்கு எத்தனை பேர் நமக்கு முன்னாடி சாட்சியாய் வாழ்ந்து மரித்திருக்கிறாங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு சாட்சிகளை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். மோசேயை படிக்கிறோம், தெபோரால படிக்கிறோம், பெண்கள் எவ்வளவு பேரை படிக்கிறோம் இல்லை? ஆபிரகாமை படிக்கிறோம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு காரியங்களை படிக்கிறோம். ஆபிரகாமை போல விசுவாசம், மோசேயை போல சாந்த குணம், இவ்வளோ சாட்சி ஆண்டவர் எதற்காக நமக்கு வச்சிருக்கிறாரு? அவங்களெல்லாம் பார்த்து ஓடு. உனக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, நீ பின்னாடி ஓடு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அந்த லக்கை நோக்கி ஓட ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். ரட்சிப்பு என்று சொல்லும் போது ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கே ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால நான் எங்கே போய் சேர்ந்துருவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். அப்படி இல்லை. ரட்சிப்பு என்பது அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுதினம் ரட்சிக்கப்படுற வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. ஆவிக்குரிய நிலைமை நமக்கு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற மந்த நிலைமை ஆண்டவர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஒருவேளை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரை என்னை அனல் உள்ளவளாய் மாற்றுங்கப்பா, என்னை ஒரு ஃபயராக மாற்றுங்க, ஒரு வைராக்கியமாக என்னை மாற்றுங்க. நான் வைராக்கியமாக இருந்தால் தானே என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க வைராக்கியமாய் மாறுவாங்க. ஹல்லேலூயா. நான் அனலாக இருந்தால் தானே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என் பிள்ளைகள், என் கணவரை நான் நடத்த முடியும், இல்லைன்னா என் மனைவி, என் பிள்ளைகளை நான் நடத்த முடியும். எத்தனை பேர் இதை ஒரு அவசரமான நிலையாய் உணர்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் கடைசியாய் நம்ம வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 60:1-2 அதை நம்ம வாசிப்போமா? ஏசாயா 60:1-2. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன், எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து திரும்பவும் சொல்லுங்க, நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்றார், உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும், நம்ம சுற்றி இருக்கிற உலகமே இருள்ல கடந்தாலும், உலகமே ஒரு இருளுக்குள்ள பாவமான வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்காய் ஒரு ஒளியாய் பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்துக்கு நான் ஒரு வெளிச்சம், என்னுடைய தெருவுக்கு நான் ஒரு ஒளி, என்னுடைய சபைக்கு நான் ஒரு ஒளியாய் எழும்பி பிரகாசிக்க என்ன அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்து நீங்க விழுந்தீங்களோ இன்னைக்கு உங்களை சிந்தித்து பார்த்து, அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். ஆண்டவரே, நான் இந்த நிலைமையில இருக்க விரும்பலப்பா, அது இல்லை நான் உங்களுக்காக எவ்வளோ காரியத்தை செய்தேன் ஆண்டவரே. ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பா சொல்றாரு,
சபையாகிய நம்மை பார்த்து நமக்குள்ள ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தந்தால்தான். அவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க, அப்படி இல்லை. எனக்குள்ள ஒரு எழுப்புதல், நான் ஜெபிக்கிறவளாய் மாறணும். என் குடும்பம் ஒரு ஜெபிக்கிற குடும்பமாய் மாறணும். என் சபை ஒரு ஜெபிக்கிற சபையாய் மாறணும். நாங்கள் ஆண்டவரே ஜெபத்தையும் சுவிசேஷ ஊழியத்தையும் ஒருமனப்பட்டவர்களாக நான் செய்யணும் அப்பா. அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் இந்த திருநகர் பகுதியை கர்த்தர் தமக்கு சொந்தமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அந்த பாரத்தோடு கூட ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரும் மூச்சோட தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு இருதயத்தோடு 2 கரங்களை அப்படியே வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை நீங்க எதற்காக இந்த இடத்துல வைத்திருக்கிறீங்களோ அந்த சுத்தத்தை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலப்பா. ஏதோ ஒரு இடத்துல நான் விழுந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. என்னால் முன்ன மாதிரி ஊழியம் செய்ய முடியலை. எனக்குள்ள ஒரு முறுமுறுப்பு வருகிறது, ஒரு சலிப்பு வருகிறது. என்னால் பொறுமையாக இருக்க முடியல. சில நேரங்களில் என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்கப்பா. என்னால் பொறுமையாக இருக்க முடியல, என்னால் தாழ்ந்து போக முடியல. ஏதோ ஒரு காரியத்தில் நான் விழுந்து போயிருக்கிறேனே. ஹல்லேலூயா. என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி அப்பா பார்த்து என்னை உயிர்ப்பீங்கப்பா. என்னை மறுபடியும் எழுப்புங்க ஆவியானவரே. நான் எழும்பி உமக்காக பிரகாசிக்கணுமே. நான் எழும்பி உமக்காக பிரகாசிக்கணுமே. ஹல்லேலூயா. இந்த திருநர் முழுவதுமாய் ரட்சிக்கப்படணுமே. ஹல்லேலூயா. 3000 ஆத்துமாக்களை தருவேன் என்று சொன்னீரே. சபையில் ஒரு ஆகானாய் நான் இருந்து விடக்கூடாதப்பா. ஒரு ஆகான நிமித்தம் இஸ்ரவேலர்களால் பயணிக்க முடியல, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு இடறுகிற ஒரு பாத்திரமா நான் மாறிவிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, ஒரு வல்லமை உள்ள பாத்திரமா என்னை மாற்றுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மந்த நிலைமை என்ன நிரப்பு. மந்த நிலைமையிலிருந்து என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு உயிர்ப்பித்தலை தரப்போகிறார். அவர் ஒரு வல்லமையின் ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை உயிர்ப்பிக்க விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் இன்னைக்கு ஒரு உலர்ந்த எலும்பாய் ஒரு செத்த நிலைமையில இருக்கலாம். ஆண்டவரால உங்களை உயிர்ப்பிக்க முடியும். ஆண்டவரால உங்களை பிரயோஜனமாய் மாற்ற முடியும். ஒரு பயன்படும் பாத்திரமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எங்க பகுதியில் ஒரு எழுப்புதல் வேண்டுமே அப்பா. எங்க சபையில ஒரு எழுப்புதல் வேண்டுமே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவளாய், எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறவராய், ஓடுகிறவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தை தொடக்கினவர், என்னிலே அந்த விசுவாசத்தை தொடக்கினவர் முடிவு பரியந்தம் அதில் நான் நிலைத்திருக்க, அந்த பரலோகம், அந்த நித்திய ஜீவன், அந்த லக்கை நோக்கி ஓட இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அப்பா தகப்பனே அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலை காண எங்களுக்கு கிருபை தர போறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஒரு எழுப்புதல் வேண்டுமே அப்பா. அது எங்கள் சபை மூலமாய் உண்டாகட்டும் அப்பா. இந்த எழுப்புதலின் அக்கினி எங்கள் சபை மூலமாய் தேசத்திலே பரவுவதாக ஆண்டவரே. எல்லாம் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இந்த எழுப்புதலுக்கு என்னை நீங்க பயன்படுத்த போறீங்கப்பா. என் குடும்பத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க ஆவியானவரே. நீர் விரும்புகிற பாத்திரமா எங்களை மாற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்திற்குரிய கிருபைகள்னால நிரப்புங்க. தேவைகளை எல்லாம் சந்திங்க. நீங்க கூட இருங்கப்பா. எல்லா சகலவித பொருளாதார தேவைகளையும் நீங்க தாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னால நிரப்புங்கப்பா. குடும்ப ஜெபங்கள் இல்லாத வீடுகளில் குடும்ப ஜெபம் நடக்கட்டும் ஆண்டவரே. குடும்பமாய் நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய கிருபை சமாதானம் எல்லாரோட இருந்து கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.